உப்புமா அப்படின்னாலே எல்லாருக்கும் வெறுப்பாக வரும். ஐயையோ அப்படின்னு தெரிச்சு ஓடுவாங்க. அதே உப்புமாவில் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குன்னு சொன்னால், எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிற ஃபைபர்ஸ் நிறையா இருக்குன்னு சொன்னால், டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னால், அப்படிலாம் சொல்ல வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? இருக்குது. அப்படி ஒரு உப்புமா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாட்டுடைய பழைய காலத்தில் இருந்த பைல்வான்லாம் சாப்பிட்ட வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் இது. அரிசி கோதுமையை விட லைசின் அதிகமாக இருக்கிறதுனால 15% புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இல்லை ஃபைபர்ஸும் பிளான்ட் ஸ்டிரால்ஸும் எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை ட்ராப் பண்ணிடுது. ரத்தத்தில் போய் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்காமல் தடுக்குது. பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கும் ஒரு பயனுள்ள உணவாக இருக்குது. கூடுதல் நன்மைகள்னு பார்த்தோம்னா கால்சியம் நிறையா இருக்குது. மெக்னீசியம் இருக்கிறதுனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அயன் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த தானியத்தோட பேர் ஹோல் அமராந்த் சீட்ஸ். அதாவது தமிழில் சொல்லணும்னா அரைக்கீரை, சிறுகீரை, தண்டிக்கீரை, அதோட விதைகள் தான். நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, ஆனால் வட இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது. யூஸ்வலாக டயபெட்டிஸ் உள்ளவங்க கம்பு களி செஞ்சு சாப்பிடுவாங்க. குதிரைவாளி பொங்கல், சாம பொங்கல், வரகரிசி பொங்கல், திணை பொங்கல் சாப்பிடுவாங்க. உப்புமா அப்படின்னா சம்பார உப்புமா, கோதுமை குருணை உப்புமா சாப்பிடுவாங்க. அதோட இனிமே இந்த அமராந்த் சீட்ஸ், அரைக்கீரை, சிறுகீரை, தண்டிக்கீரையோட விதைகள்லேருந்து வரக்கூடிய உப்புமாவை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நல்லது தான். இந்த உப்புமாவோட நம்ம பச்சை பட்டாணி, கேரட்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ஒரு அருமையான பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. இது ஆன்லைன்லலாம் வாங்கி தேடி அலைய வேண்டியதில்லை. எல்லா ஊர் சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்குது. டயபெட்டிஸ் உள்ளவங்களும் இதை யூஸ்